உங்களுக்கு ஒரு பணம் ஈர்க்கணும், இல்லை கடனை அடைக்கணும் அப்படின்னும் போது துவரம் பருப்பை வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சனி பகவானுக்கு வந்து சிறுதானியங்கள் நல்ல வேலை செய்யும், கருப்பு உளுந்து ரொம்ப நல்ல வேலை செய்யும். இதை வச்சு வழிபாடு பண்ணலாம், இதை தானமாக கொடுக்கலாம். சுக்கிரன் எதில் இருக்குது? வெள்ளை மொச்சை, கல்லுப்பு இதுலலாம் இருக்குது. இதை வச்சு பூஜை பண்ணும்போது சூப்பராக பவர் ஏறும். கடனை பற்றி அடைக்கணும்னாவே அப்போ நமக்குள்ள ஆசை இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி சாமி வேண்டும். நம்ம வந்து ஒரு கல்லுக்கு மஞ்சள் துணி கட்டி வச்சிருக்குன்னு நினச்சி நம்மளுடைய சயின்ஸை நம்ம கேவலப்படுத்துகிறோம். கல்லுக்கு மஞ்சள் துணி கட்டல, அது குரு பகவான். இந்த ஆன்மீகம் வந்து ஒரு பெரிய அறிவியல். நம்ம அறிவியலை மறந்துட்டு வெறும் நம்பிக்கையிலேயே போகுவதான் நம்ம நிறைய இடத்துல ஏமாறுறோம். வாழ்க வளத்துடன் ரெட்ரோ பக்தி நேயர்களுக்கு டிவைன் டெனேஷன் அன்பான வணக்கங்கள். ஸோ கடன் பிரச்சனைகள் எப்படி தீர்க்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது. ஸோ நம்ம கடன் பார்த்துட்டு அதில் எந்த கிரகங்கள் அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்ப்போம். கோவில் முறைகள் சொல்லுவோம், பரிகாரங்கள் சொல்லுவோம். இந்த கோவிலில் இந்த விளக்கு போடுங்க, இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்லுவோம். வேலையும் செய்யுது. உங்களுக்கு தன ஆகர்ஷம்னு ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ வந்திருக்கும், நீங்கள் இதை பாருங்கள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் தனமும் வரும், கடனும் அடையும். இது ஒன்று. இது இல்லாமல் இன்னொரு அடுத்த லெவலுக்கு நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடன் ஏன் வருது? காசு இல்லை, அதனால் கடன் வருது. அப்போ காசு அதிகமாகிட்டால் கடன் கம்மியாகிடும்ல. ஆனால் காசு அதிகமாக நீங்கள் கடன் அதிகமாக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு பக்கம் ஏறும். பட் இருந்தாலும் தேவைக்காக தான் வாங்குகிறோம், சரிங்களா? அப்போ நம்ம தேவையை அதிகமாக பண்ணிக்கிட்டால் கடன் ஒரு பக்கம் குறையும். அந்த தேவையை எப்படி அதிகம் பண்ணுறதுன்றத நான் சொல்கிறேன், கூட எப்படி அடைக்கிறதுன்றதும் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஒரு ராசி வகைகள் நம்ம பார்க்கும்போது நம்ம பணத்துக்குன்றது இப்போ ஒரு ராசிக்கு ஒரு கிரகங்கள் இருக்குது. அந்த ஒரு கிரகங்களுக்கு ஒரு நவதானியங்கள் இருக்குது. இது வந்து சீடு தெரப்பின்னு சொல்லுவோம், சரிங்களா? இது வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த சீடு தெரப்பின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. அந்தந்த நாட்டில் அவங்களுக்கு இருக்கிற விதைகளை வச்சு பண்ணுறாங்க. நம்மளும் நிறைய மூலிகைகள் இதில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் வந்து நவதானியங்கள் வச்சு சொல்கிறேன். ஏன்னா லிஸ்ட்டு எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஏறு சிங்கி சஞ்சீவனிலேருந்து பெரிய லிஸ்ட்டு போகலாம். மூலிகைக்கு எண்டே இல்லை. ஏன்னா நம்மளுடைய பாக்கியம், நம்ம நாடு முக்கியமாக தமிழகம் முழுக்க மூலிகைகளாக தான் இருக்குது. சிம்பிளாக நவதானியங்கள் வச்சு என்னென்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து எந்த கிரகம் நல்லா இருக்குன்னா செவ்வாய் நல்லா இருக்குது. அப்போது செவ்வாய் வந்து எந்த தானியத்தில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பில் செவ்வாயோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பணம் ஈர்க்கணும், இல்லை கடனை அடைக்கணும் அப்படின்னும் போது அந்த துவரம் பருப்பை வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி வீடு கட்டணுன்றதுக்கெல்லாம் செவ்வாய் தான் மங்களகாரகன்னு சொல்லுவோம். நம்ம செவ்வாய்னு சொல்கிறோம். நீங்கள் நார்த் இந்தியா இல்லை ஆந்திராலே வந்து மங்கள்வார்னு சொல்லுவாங்க. மங்கள்னுவாங்க, சுபிக்ஷம். அது வேறு யாரெல்லாம் நம்ம முருகர் தான், சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து பணத்தை ஈர்க்கணும் இல்லை கடன் அடைக்கணும்னா முருகர் தான். முருகர்லேயே அதாவது இது சொன்னால் நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க. இப்போ ஆண்டி கோலத்தில் வச்சுட்டு வழிபட்டு எனக்கு கடன் அடையணும்னா எனக்கு எப்படி ரிசல்ட் வரும்ன்றது தெரியல. ஏன்னா முருகர்ன்றது எல்லாமே தெய்வம் தான். ஆனால் ஏன் ஒரு கோலம் கொடுத்துருக்காங்க? முருகனில் ஆண்டி கோலம், திருச்செந்தூரில் வெற்றியோட ராஜா கோலம், சுவாமி மலையில் ஒரு குழந்தையோட கோலம். எதுக்கு அந்த கோலம் கொடுப்போம்? எல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கலாம்ல. எதுக்கு டிஃப்ரென்ஸ்னால் ஒரு தன்மைக்காக. ஏன்னா பழனின்றது கடைசிங்க. நீ அதாவது முதிர்ச்சி அடைஞ்சு நீ இறைவனை முக்தி அடைகிற இடம் தான் பழனி. அதனால தான் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ஆண்டி அந்த கோமனம் கூட நமக்காக கட்டி வச்சுருக்காங்க, சாமியை பார்க்கணுன்றதுக்காக. அவ்வளோதான். ஆக்சுவலாக அந்த பழனி நீ முதிர்ச்சி நிலையில் எதுவுமே இல்லைன்றது தான் பழனி. ஆனால் இப்போ நம்ம பேசுறது கடன் அடைக்கிறதுக்கு. நம்ம அந்த நிலைமையிலையாக இருக்கோம். எதுவுமே வேணும்னா கடனை பற்றி யோசிக்கவே கூடாது. இப்போ கடனை பற்றி அடைக்கணும்னாவே அப்போ நமக்குள்ளே ஆசை இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி சாமி வேண்டணும். யாரை வேண்டலாம்? திருச்செந்தூர் வேண்டலாம். ஏன்னா அவர் வந்து வெற்றி அடைஞ்சு நிற்கிறார். திருச்செந்தூரை நீங்கள் வேண்டலாம். திருப்பரம் குன்றத்தை வேண்டாம். ஏன்னா என்ன சொல்கிறது, கல்யாணமாகி உக்காண்டிருக்கார். அங்கே தான் தெய்வானைக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆச்சு. அங்கே தான் இந்திரன் வந்து அவர் பொண்ணு தான் தெய்வானை. ஸோ அங்கே தான் முருகனுக்கு காசு வந்து கொடுத்தாரு,
பிள்ளைக்கு சிவன் எடுத்து வந்து கொடுத்தாரு, மருமகனுக்கு பெருமாள் எடுத்து வந்து கொடுத்தாரு. அது வந்து ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி திருப்பரங்குன்றம். ஸோ அந்த மாதிரி உருவங்கள் இருக்கு. அதை நீங்க வேண்டும் போது இன்னும் பவர் ஏறும். இது வந்து சில பேர் ஏத்துப்பாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. நான் வந்து இதுல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்றது தான் இது. சரியா? நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு குறியீடுகள். ஆக்சுவலி எல்லா சாமியும் ஒன்று தான். சிவனும் ஒன்று தான், முருகனும் ஒன்று தான், விஷ்ணுவும் ஒன்று தான். நமக்கு நம்ம தேவைக்கு ஏற்றாற் போல் அந்த உருவ அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த உருவ அமைப்பை நீங்கள் வேண்டும் போது சூப்பராக வேலை செய்யும். ஸோ இது மேஷத்துக்கு. நீங்கள் ரிஷபத்துக்கு எடுத்திங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் எதில் இருக்குது? வெள்ளை மொச்சை, கல்லுப்பு இதிலலாம் இருக்குது. இதை வச்சு பூஜை பண்ணும்போது சூப்பராக பவர் ஏறும் உங்களுக்கு. அடுத்து மிதுனம் வந்து புதன் எது இருக்குது? புதன்றத பச்சை. நீங்கள் வந்து பச்சை பயிறு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க, என்னென்ன கதை விடுறான் பாருங்களேன், வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறான் பாருங்களேன், நிறைய சொல்லலாம்ல. ஆனால் இது எந்த அளவுக்கு சயின்ஸுன்னு சொல்கிறேன். புதனை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? மெர்க்குரின்னு சொல்லுவோம். புதன் பச்சை கலர் எப்போ சொன்னாங்க? பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க சார். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புதன் பச்சைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி லேபில் போய் பாதரசத்தை பாருங்கள். பாதரசம் என்ன இருக்குது? பச்சையில் தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே புதன் வந்து பச்சைன்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் குழந்தைங்களை வந்து வெண்டைக்காய் சாப்பிடு, மேக்ஸ் நல்லா வரும்னு சொல்லுவோம். ஏன்னா வெண்டைக்காய் மட்டும் இல்லை, பச்சை பயிர் சாப்பிட்டாலும் மேக்ஸ் நல்லா வரும், படிப்பு நல்லா வரும். பச்சை கலரில் இருக்கிற தானியங்களை சாப்பிட்டா புதனோட ரிலேட்டட். புதன்றது உங்களுடைய பிரெயினோட ரிலேட்டட். அதனால தான் வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் வரும். பச்சையாக இருக்கிறது எதை சாப்பிட்டாலும் நல்லா மேக்ஸ் வரும். சரிங்களா? அதனால் இது நம்மளுடைய சயின்ஸுன்றது ரொம்ப அட்வான்ஸ்டு. மாடர்ன் சயின்ஸ் இப்போ தான் அதை கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா படிப்புறன்ட்டு எனக்கு ப்ரூஃப் பண்ணு அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் ஏதாவது ஒரு கெமிக்கல் பேரை நான் சொல்லி ரிசர்ச் பண்ணி தான் நான் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா அதை வந்து நான் மருந்தாக்கிடுவேன். அந்த வியாபாரமாக இல்லாமல் தெய்வீகமாக நம்ம கொண்டு போகிறதுனால தான் இன்றைக்கும் இந்த மதத்தை நம்ம கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் பச்சை பயிர் வச்சு நீங்கள் வழிபடலாம். இதுக்கு வந்து அடுத்து வந்து சந்திரனுக்கு அரிசி வச்சு நல்லா வழிபடலாம். அதனால தான் அம்மாக்கெல்லாம் இது அன்னாபிஷேகம் பண்ணுவோம். அந்த அன்னாபிஷேகத்தை சாப்பிடும்போது நல்ல பவர் ஏறும். இதுக்கு நம்மளுடைய சிம்ம ராசிலாம் பார்த்திங்கன்னா, சிம்ம ராசிகளை கோதுமை வச்சு நல்லா வழிபடலாம். சிங்கம் மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம நார்த் இந்தியா சவுத் இந்தியாவே பாருங்கள். சவுத்தில் அரிசி சாப்பிட்றவங்கலாம் பாருங்கள் ரொம்ப தன்மையாக இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க, ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் வேட்டி சட்டை பேசுறது தன்மையாக இருக்கும். நீங்கள் கோதுமை சாப்பிட்றேன், நான் எந்த ஊருன்னு சொல்ல, அப்புறம் அது ஒரு விஷயம், பஞ்சாயத்தாக போகக்கூடாது. அதனால் ஜென்ரலாக கோதுமை சாப்பிட்றவங்கள பாருங்கள், அவங்களால எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு திமிரோடு வந்து பேசுவாங்க. அது வந்து என்னென்னா அது தானியம் செய்கிற வேலை. ஏன்னா கோதுமைன்றது எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்னுவாங்க, வெளிப்பாடாக சொல்லுவாங்க. அது ஹெட் வெயிட்டோ திமிரோ இல்லை, அவங்க வந்து வெளிப்படுத்துகிற தன்மை அதிகமாக இருக்கும். அரிசின்றது ரொம்ப சாந்தமாக இருக்கிற விஷயங்கள். ஸோ இப்போ நமக்கு தனத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கோதுமையை வச்சு வழிபட்டால் அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதில் வந்து அந்த சூரியன் சக்தி ஸ்ட்ராங்காக இருக்கும், அது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக தள்ளும். அதனால தான் சிம்ம ராசிக்காரங்கன்னா எப்படின்னா தைரியமாக பேசுவாங்க. அப்போ மற்றவங்களுக்கு தைரியம் இல்லையா? இப்போ விருச்சிக ராசிக்கிட்ட போய் சண்டை போட மாட்டான், அவனும் சண்டை போடுவான். அவன் அமைதியாக இருப்பான், தேவைன்னா மட்டும் சண்டை போடுவான். சிம்மம் அப்படி இல்லை, நான் பார்த்துக்கிறேன் வாழ்ந்து இறங்கும் போதே அவங்க ஒரு கர்ஜனையோட தான் இறங்குவாங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க கோதுமையை வச்சு வழிபடும்போது நல்ல கடனும் அடையும், தன ஆக்கர்ஷணமும் நடக்கும். கன்னி ராசியும் புதனுடைய வீடு. ஸோ பச்சை பயிர்கள் இதை வச்சு வழிபாடு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்து வந்து துலாமும் சுக்கிரன் வீடு, வெள்ளை மொச்சை, கல் உப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1-2 உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதை வச்சு நீங்கள் வழிபடலாம். விருச்சகத்துக்கும் இதுவும் செவ்வாயோடைய வீடு, அதனால் இதுக்கும் நீங்கள் துவரம்பருப்பு வச்சு வழிபடலாம். அண்ட் தனுஷுன்றது வியாழன், இதுக்கு வந்து மூக்கடலை, மஞ்சள் மூக்கடலை வச்சு வழிபடலாம். அதை நம்ம சொல்லுவோம். இதில் வந்து அந்த ஜூபிட்டர்ன்ற ஒரு எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை சொல்ல நம்ம இதெல்லாம் பல ஆயிரம் வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ தான் சயின்ஸில் கண்டுபிடிச்சி இந்த டெலஸ்கோப் அந்த டெலஸ்கோப் ஜூபிட்டர்ன்றத மஞ்சள் கலரில் தான் இருக்கும்ன்றது இப்போ கண்டுபிடிச்சோம்.
நம்மளாம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு கல்லுக்கு மஞ்சள் துணி கட்டி வச்சிருக்குன்னு நினச்சி நம்மளுடைய சயின்ஸை நம்ம கேவலப்படுத்துகிறோம். ஒரு கல்லுக்கு மஞ்சள் துணி கட்டிடுங்க, கல்லுக்கு மஞ்சள் துணி கட்டல, அது குரு பகவான். குரு பகவானுக்கு மஞ்சள் துணி தான் கட்டணும், கருப்பு துணி கட்டல பலாயிரம் வருஷமாக. ஏன்னா அந்த கிரகம் மஞ்சள்ன்றதை நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். அதை நம்ம புரிஞ்சுக்காததுனால தான் இன்றைக்கி தெய்வத்தை நம்ம கிண்டலும் கேலியும் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா தெய்வ நம்பிக்கையை தாண்டி எதுக்கு சயின்ஸையும் இதே ரிலேட் பண்ணி சொல்கிறோன்னா, நம்ம மதம்ன்றது அறிவியல். இந்த ஆன்மீகம் வந்து ஒரு பெரிய அறிவியல். நம்ம அறிவியலை மறந்துட்டு ஒரு வெறும் நம்பிக்கையிலேயே போகுவதான் நம்ம நிறைய இடத்துல ஏமாறுறோம். நீங்கள் அறிவியலையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து இதை பண்ணு இது நடக்கும்னா உங்களுக்கு அறிவியலுடைய அந்த பேக்ரவுண்டு தெரிஞ்சால் அவர் பொய் சொல்கிறாரோ உண்மையை சொல்கிறாரோன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் மூட நம்பிக்கையில் போனீங்கன்னா தான் ஒருத்தர் உங்களை ஏமாற்றுவார். இது எல்லா ஃபீல்டுலேயும் சரி. மூட நம்பிக்கையாக போனால் தான் ஏமாறுவீங்க. அறிவியலை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஏமாற மாட்டீங்க. ஸோ குரு பகவான், அந்த குரு பகவான்றது வந்து மஞ்சள் கலர் விஷயங்கள்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். மஞ்சள் மூக்கடையில் சாப்பிடுங்க. படிக்கிற குழந்தைங்க மஞ்சள் மூக்கடையில் சாப்பிட்டா நல்லது. ப்ரமோஷன் வேணுன்றவங்க, ஃபாரின் போகிறவங்களும் இதை வச்சு பூஜை பண்ணும்போது நல்லா கிளிக் ஆகும். ஆனால் அது எப்படி என்னன்றது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தான் சொல்லணும். அடுத்து மகரம். மகரமும் சனி பகவானுடைய வீடு. இவங்க சனி பகவானுக்கு வந்து சிறுதானியங்கள் நல்ல வேலை செய்யும். அதை விட சூப்பராக கருப்பு உளுந்து ரொம்ப நல்ல வேலை செய்யும். இதை வச்சு வழிபாடு பண்ணலாம். இதை தானமாக கொடுக்கலாம். கும்பமும் அதே மாதிரி தான். கும்பமும் சனி பகவானோட வீடு. இங்கேயும் கருப்பு உளுந்து வேலை செய்யும். ஆனால் என்னென்னா மகரம் வந்து நிலராசி கூட தண்ணியும் வேலை செய்யும். கும்பம்ன்றது காற்று ராசி, ஆனால் அது கூட தண்ணியும் வேலை செய்யும். ஸோ இதை வந்து எப்படி சக்ஸஸ் வரும்னா, இப்போ இந்த யூடியூப்பை மட்டும் கேட்டுட்டு நான் பண்ணிடுறேன்றது ரிசல்ட் வரும், அது ஒரு லெவலுக்கு வரும். நீங்கள் தனியாக பேசிட்டு உங்களுடைய ஜாதகம் வச்சு நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் செய்யும் போது அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும். இதை ஒன்றும் நம்ம எடுக்கிற வகுப்பையே ஃபுல்லாக கேட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அதை கம்பைன் பண்ணும்போது இன்னொரு ரிசல்ட் வரும். நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு திருப்பி வர எஃபர்ட். இதை வந்து இது அறிவியலாக சொல்லணும்னா நியூட்டன்ஸ் தியரி. எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது நீ என்ன ஆக்ஷன் போடுறியோ அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும். சிவபெருமானும் அப்படி தான். அதாவது சொல்லுவாங்க, எல்லாமே அவன் பார்த்துப்பான், எல்லாமே அவன் பார்த்துன்னு தான் இருப்பான். வேலை செஞ்சால் தான் சோறு கிடைக்கும். ராவணனுக்கு வந்து வரம் தராருன்னா ராவணன் கேட்டோன்னு கொடுக்கல. ராவணன் பலாயிரம் வருஷம் தவம் பண்ணான், அதனால தான் சிவபெருமான் கொடுத்தாரு. தவம் பண்ணணும், அதுவும் ஒரு கஷ்டமான ஒத்த காலில் கஷ்டப்பட்டு தவம் பண்ணார். அந்த உழைப்புக்கு தான் கொடுத்தாரு. தெரியாதா ராவணனுக்கு கொடுத்தா பின்னாடி இந்த சேட்டை நடக்கும், விஷ்ணு கஷ்டப்படுவார், ராம அவதாரம் எடுக்கணும், சீதை கஷ்டப்படுவாங்க, வரம் கொடுக்கும்போது சிவனுக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் கொடுத்தாரு? ஏன்னா அவன் உடைச்சா கூலி கொடுக்கணும். உங்களுக்கும் அதே தான். நீங்கள் இந்த டெக்னிக்ஸ்லாம் என்னென்னா, இது ஒரு நல்ல திருக்குறள் இருக்குது, தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும். தெய்வமே முடியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் முயற்சி செஞ்சால் கூலி தரும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களுடைய ராசி. உங்கள் ராசின்றது ஒரு டிஎன்ஏ. உங்கள் கேரக்டர், உங்கள் வாழ்க்கை, உங்கள் உடல் அமைப்பு, நோய், உங்களுடைய செல்வம், உங்களுடைய வேலை எல்லாமே இந்த டிஎன்ஏ ஒட்டியே தான் வரும். அப்போது உங்களுக்கு கடன் அடையணும், எனக்கு பணம் வரணும்னா அந்த டிஎன்ஏ சம்மந்தமாகவே நீங்கள் ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது படியில் நடந்து போகிறதுக்கு லிஃப்ட்டில் போகிறதுக்கான வித்தியாசம் தான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தட்டு மாதிரி ஏறுறதுக்கும் இந்த விஷயங்களை பண்ணால் லிஃப்ட்டில் போகிற மாதிரி ஸ்பீடாக போகலாம். அவ்வளோதான். அடுத்து மீனராசி. மீனராசிக்கு வந்து இதுவும் குரு வீடு. இவங்களும் அந்த மஞ்சள் மூக்கடலை இதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கடன் குறையிறது, பணம் அதிகரித்து எல்லாமே வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு தானியங்களை நம்ம ஒரு ஓவராலாக சொல்லியிருக்கோம். இதை வச்சு பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். இதை ட்ரை பண்ணுங்கள், ரிசல்ட்டு வரும். வந்த பிறகு அடுத்த லெவலுக்கு எப்படி போகணுன்றதை ஃபோன் பண்ணி கேளுங்க, வகுப்பாக சொல்லித்தரோம். இதை வந்து அதான் சொல்கிறேன், இதை வந்து ஒரு நான் சொன்னேன் செஞ்சேன் அப்படின்றது இல்லாமல், இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் சாமி அந்த வேஷமும் இல்லாமல் இது ஒரு சயின்ஸ். இது நீங்கள் இந்த ராசி அந்த ராசிக்கு இப்படி தான் டிசைன் இருக்கும், டிஎன்ஏ டிசைன் இருக்கும். அதுக்கு இந்த கிரகங்கள் இருக்குது, அதை பிரகாரம் நான் செஞ்சேன்னா எனக்கு தேவையானது அமையும். ஸோ இது கடன் அடையிறதா இருந்தாலும் சரி,
கல்யாணம் ஆகணுன்னாலும் சரி, இல்லை ப்ரமோஷன் வேணும்னாலும் சரி, வாழ்க்கைக்கு எதுவாக இருந்தாலும் உங்கள் டிஎன்ஏயோடு நீங்கள் போகும்போது சூப்பராக வேலை செய்யும். எல்லாருக்கும் இது எல்லாமே நல்லபடியாக வேலை செய்ய வாழ்க வளமுடன்.